1 மணி 25 நிமிடங்கள். நைட் ஷிஃப்டா தாத்தா? செல்வங்களே. தாத்தா, இந்த உலகத்தில் உஷ்ணநிலை சூடு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் தாத்தா? என்ன காரணம்? நாம் தான் அதற்கு முக்கிய காரணம். கடவுள் படைக்கும் பொழுது நீ உணரும் அளவிற்கு உஷ்ணநிலை அவ்வளவாக இல்லை. இப்போது நாள் பட இன்றைய வரைக்கும் பார்த்தால் இப்போதைய உலகத்தின் உஷ்ணநிலை மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு முக்கிய காரணம் உயிரினங்கள், குறிப்பாக மனித இனங்கள். நம்மால் தான் இந்த உலகமே அதிக சூடு பெறுகிறது. அதனால் பல பக்கவாதங்கள், எத்தனையோ கொடூரமான விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தாத்தா, என்ன தாத்தா சொல்கிறீங்க? சொல்கிறீங்களே, கடவுள் படைத்தும் போது ஒரே ஒரு மனிதன், ஒரு மனுஷி, இவர்கள் தான் இருந்தார்கள். சில பறவைகளும் சில உயிரினங்கள் தான் இருந்தது. அது நாள் பட அது பெருகி கொண்டே வந்தது. பாருங்கள், கடவுள் படைத்த போது 2 மனித இனங்கள் தான் இருந்தது. இன்றைய தினம் நாட்டின் உலகத்தின் கணக்கெடுப்பின் பிரகாரம் பார்த்தால் எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் மனிதர்கள் இந்த உலகத்தில் உருவாகி இருக்கிறார்கள். எத்தனையோ பறவைகள், எத்தனையோ உயிரினங்கள், குறிப்பாக மனித இனங்கள். இந்த உலகம் அதிக உஷ்ணத்தை பெற்றதற்கு முக்கிய காரணம் மனிதர்கள். பறவைகளை விட்டு விடுங்கள், மிருகங்களை விட்டு விடுங்கள், அவர்கள் படைக்கப்பட்டது அந்த அளவில் தான் இருக்கிறது. என்ன சொல்கிறால், உடலில் உஷ்ணநிலை உருவாகுகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி உஷ்ணநிலை என்ன என்று தெரியுமா? தெரியாது தாத்தா, எனக்கு கூட தெரியாதுமா. ஆனால் ஒரு மனிதனுடைய உஷ்ணநிலை ஒரு 100 டிகிரி இருக்கிறதாக வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுடைய உஷ்ணநிலை 100 டிகிரியாக இருந்தால் கையை தொட்டு பாருங்கள், நம்ம உடம்பை தொட்டு பாருங்கள், உஷ்ணமாக இருக்கிறது இல்லையா? அதனுடைய அளவு 100 என்று வைத்துக்கொள்ளுங்கள். உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள்? அத்தனை கோடி இன்ட்டு 100, அத்தனை கோடி ஜனங்களோடு விட்டுவிடலை. அத்தனை கோடி ஜனங்களுக்கும் ஒருத்தருக்கும் 100 அளவில் உஷ்ணம் இருந்தால் அந்த உலகம் எந்த அளவுக்கு உஷ்ணத்தை பெற்றிருக்கிறது? பட்டாததற்கு மனித மனம் அமைதியாக இல்லை. அவன் சிந்தனை, அவன் எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறான். அவன் சிந்தித்து உடலுக்கும் மனதுக்கும் அவன் அதிக வேலையை கொடுப்பதனால் அவைகளும் அதிக உஷ்ணத்தை உருவாக்கி வெளிவிடுகிறது. இந்த உஷ்ணம் அந்த உஷ்ணம் எல்லாம் சேர்ந்தால் சூரிய உஷ்ணத்தை விட அதிகமாக இருக்கிறதும் ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். ஏன், ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம். அந்த அளவிலே இந்த உலகம் அதிக உஷ்ணத்தை பெற்று பல விளைவுகளை உருவாக்குகிறது என்று பார்த்தால் இதற்கு என்ன காரணம் என்றால் நாம் தான் அதற்கு காரணம். ஒவ்வொரு மனிதனும் உடலும் 100 அளவில் உஷ்ணத்தை கொண்டிருக்கிறது. மனித இனம் வளர்ந்து கொண்டே பிறந்து கொண்டே இருக்கிறது. செல்வங்களே, அதோடு அவருடைய சிந்தனைகள்
செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த உஷ்ணத்தை கூட்டுகிறது. பாருங்கள், உலகத்திற்கு உள்ளே பல காரணங்களால் இந்த பூமி அதிக வெப்பத்தை பெற்று அது தாங்க முடியாமல் உள்ளிருந்து வெளியில் பல வால்கனோக்களாக மாறி இருக்கிறது. எத்தனையோ மலைகளை பாருங்கள். ஏன் அது மலைகள் எல்லாம் அந்த வடிவத்தில் இருக்கிறது? உலகத்திலே உள்ள உஷ்ணம் தாங்க முடியாமல் அந்த உஷ்ணம் அப்படியே வெளிவர பார்க்கிறது. அப்படியே மண் கல் எல்லாம் அப்படியே மேலே தூக்கின்னு வந்து அது மலையாக காட்சி அளிக்கிறது. ஆம் சொல்லுங்களே, அதே போல் தான் மனித இனம் உஷ்ணநிலை காரணமாகத்தான் இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தாத்தா, என்ன தாத்தா நீங்களும் நீங்கள் சொல்கிறது சரிதான் தாத்தா. ஒவ்வொரு உடம்பிலும் உஷ்ணநிலை 100ன்னு சொன்னீங்களா, அதை ஆவரேஜாக வைத்தால் கொண்டாலும் எத்தனையோ பில்லியன் கணக்கில் மக்கள் தொகை உருவாகி கொண்டே இருக்கிறது. அத்தனை மக்களின் உஷ்ணநிலையும் புதிதாக உருவாக்கப்பட்டது. கடவுள் உலகத்தை உருவாக்கும் போது அந்த அளவில் உஷ்ணநிலை இல்லை. ஏனென்றால் 2 மனிதர்கள் தான் இருந்தார்கள். ஒவ்வொரு மிருகங்களும் பறவைகளும் உயிரினங்களும் ஒரு ஜதை 1 2 தான் இருந்தது. அதனால் அப்பத்திருந்த உஷ்ணநிலையை விட இப்பொழுது பாருங்கள், எத்தனை கோடான கோடி மிருகங்கள், உயிரினங்கள், அதுக்கு தகுந்த போல் மனித இனங்கள், இவங்களுடைய உடல் உஷ்ணநிலையெல்லாம் வெளிப்பட்டு இந்த உலகமே வெப்பநிலையாக இருக்கிறது. அதனுடைய விளைவுகள் என்னவென்று எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு விளைவு இருக்கும். ஓகே சார், தாத்தா என்ன தாத்தா தூங்கத்துக்கு முன்னாடி இப்படி கரெக்டாக சொன்னீங்களே தாத்தா.